இன்று ஹாரூன்பள்ளியில இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நம்ம ஊர் பிரியாணி ரெடி பண்றாங்க. 5 செட் பிரியாணி ரெடி பண்றாங்க. 5 செட் பிரியாணி, தால்ச்சா, கஞ்சி, பச்சடி, ரைத்தா. என்ன வாங்க வந்தீங்க? சமோசாவா? என்ன வாங்குனீங்க? லுக்சின் வாங்கியிருக்கீங்க. எல்லாம் தாய் பேசுவாங்க. பள்ளியினுடைய மூதாதையர்கள் வந்து இந்தோனேஷியா ஆட்களால கட்டுப்பட்டது. நோம்பு திறக்கிறதெல்லாம் உங்க வீடியோல பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்குது. அப்படியா? ரைட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாங்கு சொல்லியாச்சு, நோம்பும் திறந்துட்டோம். பாருங்க, நம்ம இப்படிதான் உட்கார்ந்து நோம்பு திறக்க வேண்டிய நிலைமை. வருஷம் இந்த மாதிரி செய்யறது இன்னைக்கு 1200 பேருக்கு செஞ்சிருக்கு. நம்ம ஆசிப் சொல்றாரு, கால்பட்டுல நிறைய பேர் வந்திருக்காங்க. வேற ஆனா கல்யாணக்கார வீட்டுல வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரி சரி. அவ்வளவு அருமையான பிரியாணி. அதான் தெரியுத, தட்டை பார்த்தாவே தெரியுத. வரும் இப்ப வரும். இஃப்தார் முடிஞ்சோன ஒரு நல்ல பிரியாணி. கிளினூர் கனி என்னோட தம்பி ரஃபீக் அண்ணன் அருமையா சமைச்சிருக்காங்க. டாக்டர் அலிபாபா. நானு பெனின்சுலா பிரியாணின்னா சந்திரமண்டலம் இருந்தாலும் வந்துருவாங்க. அந்த பாகிஸ்தான்காரங்க, தாய்க்காரங்க. Perfect, very good taste. Mutton also in good quantity. Nice biryani. Yeah, I like it. I like so much. Thank you very much பாரி. நல்லா எடுத்துருக்கீங்க. சூப்பர் பாரி. வெல்கம் டு தாய் தமிழன் மக்களே. இந்த ரமலான் மாதத்தில் வந்து முதல் நோன்பு வந்து நம்ம ஹாரூன்பள்ளியில் தான் வந்திருக்கோம். இன்று ஹாரூன்பள்ளியில் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நம்ம ஊர் பிரியாணி ரெடி பண்ணுறாங்க. அதுவும் 1000 பேருக்கு ரெடி பண்ணுறாங்க. அந்த பிரியாணி ஏற்பாடு பண்ணுற நிகழ்வை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க. 200 கிலோ கறி வாங்கியிருக்கோம், 130 கிலோ அரிசி போடுறோம், 1300 பேர் சாப்பாடு. இன்றைக்கு வந்து நம்மளுடைய இந்த ஹாரூன்பள்ளியில் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்து ஸ்பெஷல் பிரியாணி, நம்ம ஊர் பிரியாணி ரெடி பண்ணுறாங்க. நம்ம பெனின்சுலா ஹுமாயூன் அண்ணன் அவங்களுடைய இந்த ஸ்பான்சர் தான். ரஃபீக் அண்ணன். ஆமாம், ரஃபீக் அண்ணன் கிளியனூர். எப்போவுமே வளமையாக பல வருஷ காலமாக அந்த வந்து நம்மளுடைய தாய்லாந்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு பிரியாணியை எப்போவுமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த ஆயத்த பணியில் இறங்கிட்டாங்க. எத்தனை மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிங்க? 10 மணிக்கு ஆரம்பிச்சோம். காலையில் 10 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டீங்க. எத்தனை செட்டி வரும்? 5 செட்டி பிரியாணி ரெடி பண்ணுறாங்க. 5 செட் பிரியாணி, தால்ச்சா, கஞ்சி, பச்சடி, ரைத்தா. ஓகே, அதாவது தயிர் பச்சடி லைத்தாம்பாங்க, கட்டா வைக்கிறாங்க. பிளஸ் வந்து கஞ்சி இனிப்பு ஒன்று வைக்கிறாங்க, கோதுமை இனிப்பு ஒன்று வைக்கிறாங்க. எப்பவுமே அவங்களுடைய ஸ்பெஷல். வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து 6:30 மணிக்கு பாங்கு சொல்லுது. தொழுதுக்கு அப்புறம் தான் அது சாப்பாடு வைப்பாங்க. ஆனால் சாப்பாடுலாம் 5 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிடுறோம். உங்களோட எத்தனை பேர் ஒர்க்? என் டீம் மொத்தம் 7 பேர். 7 பேர் இருக்கிறாங்க. சரி, ஒரு கூட்டு முயற்சி தான். இப்போ ஒரு டீமா 5 பேர் பர்மாக்காரங்க தான் நமக்கு முக்கியமான. அவங்களுடைய ஸ்டாஃப் வந்து சரி சரி சரி. வேலை இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆமா ஆமா, இன்னொரு 1 மணி நேரத்துல எல்லாமே ரெடி ஆயிடும். அடுப்புல எல்லாம் ஏத்திட்டாங்க. பாதாம் பருப்பு அறுத்துட்டாங்க, காய்கறிகள் எல்லாம் ரெடி. ஓகே, நல்லது. வேலையை பாருங்க. நோன்பு திறந்து மகரிபுக்கு அப்புறம் அந்த சூப்பரான சாப்பாடை சாப்பிட போறோம். அதையும் பார்ப்போம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய இஃப்தார் நிகழ்ச்சி ஹாரூன்பள்ளியில. இந்த வருஷம் நம்மளுடைய தாய்லாந்தில் இஃப்தார் நிகழ்வை வந்து ஹாரூன்பள்ளியிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே ஹாங்காங்கில் வந்து நம்ம இஃப்தார் நிகழ்ச்சி கவுலூன் மாதத்தில் எப்படிங்கிறத காட்டியிருந்தோம். நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி நம்ம மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. வரும்போதே கையில் எல்லாருமே சமோசா, அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வாங்கிட்டே தான் போகிறாங்க. அதை மாதிரி தான் அந்த ஹாரூன்பள்ளிக்கு வெளியே எல்லாமே ஹலால் சாப்பாடு தான் இருக்கும். நம்ம பிள்ளைகள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. பள்ளி வளாகத்தில் ஏகப்பட்ட அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த தின்பண்டங்கள் ஐட்டங்கள் வந்து விற்றுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அண்ணா அதான் வாங்க வந்தாங்க. என்ன வாங்க வந்தீங்க? சமோசாவா? சமோசா வந்து எப்படி, எந்த மாதிரிலாம் இருக்கும்? அப்புறம் வடை மாதிரி ஒரு டைப்ல பக்கோடா மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம பிரைஸ்லாம் எப்படி? 12 பாட்டு ஒரு சம்சா 12 பாட்டு. பிரைஸ் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். உள்ளக்க போவோம், அங்கேயும் நிறைய தின்பண்டங்கள் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு ரொட்டி இங்கே விற்றுட்டு இருக்கிறாங்க. முர்த்தபா நம்ம ஊர் ஸ்டைலு. அதில் வாழைப்பழம், முட்டை போட்டு பல மாதிரி இனிப்பு வகைகளையும் கொடுக்குறாங்க. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க. நோம்புக்கு இஃப்தாருக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வரீங்களா பிள்ளைகளோட? அஸ்ஸலாமு அலைக்கும். நோம்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நோம்புலாம் பிடிச்சிட்டு இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்க. ரைட். என்ன வாங்கினீங்க? லுக்சின் வாங்கியிருக்கீங்க. எல்லாம் தாய் பேசுவாங்கண்ணா? ஓரளவு பேசுவாங்களா? ஓகே. எல்லாருமே ஹாரூன்பள்ளிக்கு நோம்பு திறக்க வந்திருக்கிறாங்க இன்றைக்கு. ஆமாம், அவங்க பெரியத்தா. ஆமாம், பெனின்சுலா கம்பெனியினுடைய இன்றைக்கு அனுசரணை. அவங்களுடைய இதுக்கு நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் வராங்க. அங்கே ஆசிமும் வந்திருக்கிறாங்க பிள்ளைகளோட. ஓகே, வாங்க.
இடச் செய்வாயே இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே யா ரஹ்மான். இப்போ நம்ம தம்பி ஆசைப்பட்டாரு சாய்கோப், அதாவது சிக்கன் இந்த ஹாட் டாக்னு சொல்லுவாங்களே, அது சுட்டு தந்துருக்குறாங்க. ஆரஞ்சு ஜூஸு, ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸு, அதையும் வாங்கியிருக்கிறோம். நம்ம கரீம் காக்கா வந்து ஹாரூன்பள்ளியில் ஒரு முஹல்லாவாசி தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட பல வருஷமா தாய்லாந்துல தான் இருக்கிறாங்க. இந்த முஹல்லால நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வந்து அவங்களுக்கு முழுமையா தெரியும். என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு பெனின்சுலா அவங்களோட இதுதான் பிரியாணி. பிரியாணிக்கா வேண்டியாமா? ஓகே. வழக்கமா எப்பவுமே இந்த க்ரௌடு தான் வருமா எப்படி? இல்லை, இன்னைக்கு தான் கூட. ஏன்னா தமிழ் மக்கள் எப்பவுமே இங்க ஸ்பான்சர்கள் நிறைய கொடுக்குறாங்களா எப்படி? ஆமா, பெனிசுலா ஒரு வருஷத்துக்கு 2 தாக்க பண்றாங்க. சலாவுதீன் பண்றாரு, அப்புறமா அமீன் பண்றாரு. ஓகே ஓகே. அப்புறம் அந்த பள்ளியை பத்தி சொல்லணும்னு சொன்னா எத்தனை வருஷ கால பள்ளி? இதுக்கு ஒரு 100 வருஷ காலம் இருக்கானா? அது மட்டும் இல்லாம இந்த பள்ளியினுடைய மூதாதையர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுன்னு சொல்றாங்களா, அது உண்மைதானா? வந்து இந்தோனேஷியா ஆட்களால கட்டப்பட்டது. இந்தோனேஷியா அவங்களுடைய வழிமுறை. ஆனா இப்ப தமிழ் ஆட்க வழிமுறைகள் நிறைய இருக்கிறாங்க. ஆமா, அதாவது இந்தோனேஷியால இருந்து வந்தவங்க தான் இந்த இதை உருவாக்குறதுக்கு காரணம். அதனுடைய மூதாதையர்கள் தான் அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளவங்க. இப்போ தாய்க்காரங்க நல்ல அழகான முறையில் இந்த ஏரியாவில் ஒரு எல்லா வகையான அந்த சேவைகளையும் செய்கிறாங்கன்னா கண்டிப்பா. ஓகே, நல்லது காக்கா, ரொம்ப சந்தோஷம். நோம்பு திறக்க போவோம். என்ன காக்கா, நோம்பு திறக்க வந்தாச்சா? எப்படி இருக்கு நோம்புலாம்? எப்படி போயிட்டு இருக்குது? சிறப்பாக போயிட்டு இருக்கு. வருஷம் இங்கே நோம்பு மாசத்துல ஒரு நாள் வந்துடுதுன்னா? ஆமாம், வந்துடுதான். மாஷல்லா வந்து நோம்பு திறக்கிறதுல உங்கள் வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. அப்படியா? ரைட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் நம்ம மக்களை 4 பேர் காட்டணும், அவ்வளோதான். தாய்லாந்தில் எப்படிலாம் இஃப்தார் நிகழ்ச்சிகள் இது பண்ணுறாங்கிறத நம்ம மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு காட்டணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போட்டுட்டு இருக்கிறோம். சரிங்க, ஓகே, நல்லது. வாங்க. How is the Ramadan going? Alhamdulillah, mashallah. With grace of Allah, it's going great. Okay. ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஆமாம், வாங்க. எல்லாம் நோம்பு திறக்க தான் வந்திருக்கிறாங்க. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாய். இஃப்தார் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் பிரியாணி சாப்பாடு. நம்மளுடைய தமிழ் மக்கள் நிறைய பேர் இந்த ஹாரூன்பள்ளிக்கு இன்றைக்கு வராங்க. வருஷத்தில் ஒரு 4 தடவை தமிழ் மக்களுடைய ஸ்பான்சர் இருக்கும். அதில் இன்றைக்கு வந்து நம்ம பெனின்சுலா ஹுமாயூன் அண்ணன் அவர்களுடைய ஸ்பான்சரு. வருஷம் அண்ணன் வந்து இந்த பள்ளியில் வந்து ஒரு ஸ்பான்சர் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டானோர் வந்து இந்த பள்ளியில் வந்து நோன்பு திறக்க வராங்க. நிறைய மக்களை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க. ஓகே, இப்போ நேரம் சரியாக இருக்குது. நோன்பு திறக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் உட்காந்துட்டாங்க. இப்போ நம்ம நோன்பு திறக்கிற இடத்துக்கு போவோம். நோன்பு திறந்துட்டு மகரிப் தொழுகைக்கு அப்புறம் தான் பிரியாணி நிகழ்ச்சி நம்ம பார்ப்போம். வாங்க. தாய்லாந்தில் தாய் மக்களா, தஞ்சாவூர் மக்களா, எல்லாமே தமிழ் மக்கள் தாங்க. உள்ளே போய் பார்ப்போம், வாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. எல்லாம் துவா கேட்டுட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நோன்பு திறக்கிறதுக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் லில்லாஹில் ஹம்த். இங்கே வந்து எல்லா தரப்பு மக்களும் வராங்க. தாய் மக்கள் வராங்க, பாகிஸ்தான்காரங்க, பர்மாக்காரங்க, தமிழ் மக்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் லில்லாஹில் ஹம்த். ஹம்துனா லில்லாஹ், ஹம்துனா லில்லாஹ். பாங்கு சொல்லியாச்சு, நோம்பும் திறந்துட்டோம். பாருங்கள், நம்ம இப்படி தான் உட்காந்து நோன்பு திறக்க வேண்டிய நிலைமை. காரணம் வந்து அவ்வளோ க்ரௌடு இந்த சின்ன இடத்துல. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவனோர் வந்து இங்கே இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்த விட கூட்டம் அதிகமாக தான் வந்திருக்குது. பாருங்கள், மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நோம்பு திறந்துட்டு இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுதுட்டு சாப்பாடு பிரியாணி எல்லாத்துக்கும். ஓகே. திறந்தாச்சு.
எடுப்பா அது எடுக்கணும் இன்ஷால்லா. ஸ்டார்ட் பண்ணலை, இதை முடிச்சுட்டு. حمدنا لله حمدنا لله حمدنا لله حمدنا لله الله أكبر. நோன்பு நல்லபடியாக திறந்தாச்சு. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிரியாணி தயார் நிலையில் தான் வச்சுருக்கிறாங்க. வெங்காய பச்சடி ரெடியாக இருக்குது, தாளிச்சா, கத்திரிக்காய் தொக்கு ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் இனிப்பு, அதாவது கோதுமை சுஜி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இனிப்போ பிரியாணி சாப்பிட்டாலும் ஒரு இனிப்பு இருக்கும், அந்த ஸ்பெஷல் ரெடியாக இருக்குது. சாப்பாடு உள்ளே ரெடியாக வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லோரும் தொழுக போக வேண்டியதான். மக்கள் எல்லாம் தொழுக போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட மக்கள் அதிகமாகவே வந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சாப்பாடு ஆக்கியிருக்கிறாங்க. இந்த பள்ளியினுடைய கட்டிடம் வந்து மரத்தால் செய்யப்பட்டது. பழைய பள்ளிங்கிறதுனால போதுமான அளவுக்கு அந்த வசதி இல்லை. இந்த வந்திக்கிற கூட்டத்துக்கு கண்டிப்பாக இடம் காணவே காணாது. ஹாரூன் பள்ளியில் மகரிப் தொழுகை முடிஞ்சுது. இப்போ மக்கள் எல்லாம் பிரியாணி சாப்பிட கிளம்பிட்டாங்க. இஃப்தார் முடிஞ்சு தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தாய்லாந்து பள்ளிவாசல்களில் இஃப்தாருக்கு முன்னாடி நோன்பு திறக்கக்கூடிய அந்த ஈத்தப்பழமும் ஜூஸும் கொடுப்பாங்க. அது போக சில இனிப்பு வகைகளும் கொடுப்பாங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு எப்போதுமே சாப்பாடு உண்டு. காரணம் வந்து தாய் மக்கள் 6 மணிக்கு சாப்பிட்றவங்களாக இருக்கிறாங்க. அதாவது டின்னர் வந்து அவங்களுக்கு 6 மணிங்கிறதுனால அவங்க எல்லா பள்ளிவாசல்லையுமே சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. அதே அடிப்படையில் தான் இதுவும் ஒரு தாய் பள்ளி. ஹாரூன் பள்ளியிலையும் இந்த சாப்பாடை வந்து நம்மளுடைய தமிழ் மக்கள் தான் ஸ்பான்சர் செஞ்சுருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்க. இன்றைக்கி இந்த பள்ளிவாசலில் மண் போட்டால் மண் விழாது, அந்த அளவுக்கு கூட்டம். காரணம் வந்து பிரியாணிங்கிறது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு உணவு. அந்த உணவு இந்த நாட்டில் எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. இது போன்ற ரமலான் மாதங்களில் தான் அந்த சிறப்பான சாப்பாடு கிடைக்கும். அதுக்காக வேண்டி மக்கள் விரும்பி வந்து சாப்பிட வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம பிரியாணி சாப்பிடக்கூடிய இடத்துக்கு போவோம் வாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லில்லாஹில் ஹம்து. ஹாரூன் பள்ளியில் இந்த சாப்பிடக்கூடிய இடம் வந்து ஒரு இன்டோர் கால்பந்தாட்ட மைதானம் தான். அந்த சின்ன மைதானத்தில் தான் அந்த சாப்பாடு ஏற்பாடு. காரணம் அந்த அளவுக்கு தான் இங்கே இடம் இருக்குது. இருக்கிற இடத்துல வச்சு தான் சமாளிக்கிறாங்க. சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா தாய் மக்களும் இந்த பிரியாணியை விரும்பி சாப்பிட்றாங்க. தாய் மக்கள் வந்து பொதுவாக நம்மளுடைய இந்தியன் ஃபுட்டை அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றதில்ல. அது இந்த பிரியாணியை வந்து ரொம்ப விருப்பமாகவே சாப்பிட்றாங்க. சாப்பாடு சகனில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே நம்மளுடைய ஹாரூன் பள்ளி தாய் மக்கள்கள். ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு வேலை. ஒரு பக்கம் சாப்பாடு கறி வைக்கிறாரு. இவங்க வந்து கறி மட்டும் வச்சு விட்றாங்க, சோறு போடுறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது சகன் சாப்பாடு. ஒரு சகனுக்கு எத்தனை பேர்? 4 பேரா? ஒரு சகனுக்கு வந்து 4 பேர் ரெடி பண்ணுறாங்க. இப்படி இந்த அளவுக்கு ஸ்பீடாக கொடுத்தா தான் நம்ம சமாளிக்க முடியும். இந்த பங்கராக் ஏரியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே வந்திருக்கிறாங்கடா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் விரும்பி வந்திருக்கிறாங்க. இந்த ரமலான் மாதத்தில் ஃபஸ்ட்டு பிரியாணி இங்கே தான். பிரியாணி வந்ததும் மக்கள் தலையை குனிய ஆரம்பிச்சது தான். எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல. எல்லாம் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு சாப்பாடு. நம்ம இந்தியா பிரியாணிக்கு தமிழ் பிரியாணிக்கு அவ்வளவு மவுசு. என்ன சாப்பிட்டாச்சா? ஆ அதான். ஓகே ஓகே. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. அங்கே முடிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் காலமே காலி ஆகிட்டு, இன்னொரு பக்கம் பாதியில் இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அதான் தெரியுத, தட்டை பார்த்தாவே தெரியுத. வரும் வரும் இப்போ வரும் மறுசோறு. இந்த கால்பந்தாட்ட மைதானத்தில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சாப்பாடு அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ தான் மகரிப் தொழுகை முடிஞ்சுது. ஏன்னா நோன்பு பிடிச்சதுனால எல்லாத்துக்குமே பசி இருக்கும். அதுலேயும் பிரியாணிங்கிறதுனால ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. சகன் விடுற வேலையை பாருங்க, எவ்வளவு துரிதமாக இருக்குதுன்னு பாருங்க. அப்படியே தலையை தூக்கி பாருங்க, எப்படி இருக்கு சாப்பாடு?
எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. ஓகே ஓகேங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நம்ம ஆசிப் சொல்றாரு, எப்படி இருந்துச்சு சாப்பாடு சொல்லுங்க வாங்க. சாப்பாடு கால் போட்டுலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. வேற ஆனா கல்யாணக்கார வீட்டுல வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரி சரி, அவ்வளவு அருமையான பிரியாணி. அவ்வளவுதானா? அவ்வளவு கூட்டம். அருமையா இருந்துச்சு. நல்ல மக்கள் எல்லாமே மன நிறைவோட சாப்பிட்டுட்டு போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சாப்பாடு சொன்ன போல மக்கள் எல்லாம் நல்ல திருப்தியா சாப்பிட்றாங்க. நிறைய பேர் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. வந்த எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டாங்க. மறுசோறு போயிட்டு இருக்குது. இந்த பிரியாணி கமிட்டியினுடைய முக்கிய இன்சார்ஜ் இவங்க தான். ஆமாம், எப்போவுமே தாய்லாந்தில் வந்து விருந்து சாப்பாடு இதுன்னு சொன்னால் உடனே என்ன செய்வாங்க, அதை க்ளீன் பண்ணுற வேலை, கழுவுற வேலை பக்கத்துலேயே அதை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த பெண்கள் வந்து ரொம்ப துரிதமாக உடனே கழுவிடுவாங்க. அதாவது ஆற போட மாட்டாங்க. சாப்பாட்டு முடிஞ்ச மறு கையோடையே என்ன செஞ்சுறாங்க, தட்டுகளை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் அவங்களுடைய முதல் கடமை. ஓகே, வண்டி சட்ஞான் பின்னங்க பாங். அல்ஹம்துலில்லாஹ். காமோ பேคนไทยชอบไหมชอบมากเนาะ. பீலா கங்குங்க. ஓகே, எல்லாம் நம்மளுடைய தாய் நண்பர்கள், ஹாரூன் பள்ளியில் உள்ள மக்கள்கள் தான். வேலைண்டா அவங்களை கேட்கவே தேவையில்லை, அவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரமாதம். எதிர்பார்த்த மாதிரி. ஆமாம், எதிர்பார்த்த விட நல்லா தான் இருக்கு. அண்ணன் யூசுப் அண்ணனும் வந்திருக்கிறாங்க சைனாலேருந்து. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப பாருங்க, எல்லாருமே திருப்தியாக இருக்கிறாங்க சாப்பிட்டு. சின்ன பிள்ளைகளும் அந்த பிரியாணியில் அவ்வளோ இஷ்டம். அலோய் மேகா. நம்ம எழுத்தாளர்கிட்ட கேட்போம், சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்துச்சு. சிறப்பாக இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. சுவை மனம் இடம் நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, நாங்களாம் ஒன்றா தான் இருக்கிறோம். நம்ம நண்பர்கள் எல்லாமே தாய்லாந்தில். எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு இஃப்தார் முடிஞ்சோன்னு ஒரு நல்ல பிரியாணி, ஊர் ஸ்பெஷலில் நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் ஒரு கேதரிங், பலதரப்பட்ட மக்களும் இங்கே வந்து சந்திச்சிருக்காங்க. சில வேலை அது இந்த பல பக்கமாக நோம்பு திறப்பாங்க. இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா இருந்து நோம்பு திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு சுவையான சாப்பாடு, அருமையா செஞ்சிருந்தாப்புல. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, கிளிநூர் கனி என்னோட தம்பி ரஃபீக் அண்ணன் அருமையா சமைச்சிருக்காங்க. கிளிநூர் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சாப்பாடு நல்ல சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து பார்ப்போம் மற்ற மக்களை. இந்த இஃப்தார் நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர் ஹுமாயூன் அண்ணன் பெனின்சுலா அவர்கிட்ட கேட்போம், இந்த நீங்கள் நினச்ச மாதிரி ஏற்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. வருஷம் இந்த மாதிரி செய்யறது இன்னைக்கு 1200 பேருக்கு செஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் குறையாதான் இருக்கு. கொஞ்சம் இட வசதி பத்தல, இல்லாட்டி இன்னும் எல்லாரையும் கூப்பிட்டுடலாம். சரி, இட வசதி இல்லாததுனால கொஞ்சம் சிரமமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். போன வருஷத்தோட இந்த தடவை கூட்டம் அதிகமாக இருக்கு. கூட்டம் அதிகமாக இருக்கு. எல்லாருமே மக்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்லா டேஸ்டா இருக்குன்னாங்க. ஆமீன் ஆமீன் ஆமீன். எல்லாம் அக்களை வந்து துவா செய்வோம். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். ஓகே, இது போல அண்ணனும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. ஆமீன் ஆமீன். ஓகே, நல்லது. அலிபாபா அண்ணன்ட்ட கேட்போம், டானு பேங்காக்ல எஸ் சார், பழைய ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து அவங்களுடைய கருத்தை கேட்பேன். எப்படி இருந்துச்சு இந்த இஃப்தார் நிகழ்வு? மைக்கு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து டாக்டர் அலிபாபா. நான் வந்து சாப்பாடு சூப்பரு. ஹுமாயூன் வந்து விருந்து போட்டாங்க. அதுவும் பெனின்சுலா பிரியாணின்னா சந்திரமண்டலம் இருந்தாலும் வந்துடுவாங்க. அந்த வில்லியம் சோனியா அவங்களாம் வர இருந்ததுங்க, டைம் இல்லை. அவ்வளோ நல்ல சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு. 2020 மேட்ச் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பீடாக மக்கள் வந்தாங்க. ஓகே பாய். ஓகே நல்லது. ஓகே, நம்மளுடைய தமிழ் மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் இந்த பிரியாணி சாப்பிட்டது. ஆமா, பிரியாணி எல்லாத்துக்கும் விளம்பிட்டு இப்போ தான் உட்காந்துருக்குறாங்க கம்பெனி ஆட்கள்லாம். நல்லா சாப்பிடுங்க. ஓகே, நல்லதுண்ணே. எப்பவுமே மீடியா துறைக்குன்னு வந்துட்டா நம்ம பசி பட்டி எல்லாத்தையும் ஒதுக்கிற வேண்டியதான். கடைசியாக தான் சாப்பிடணும். வீடியோ எடுக்க வேண்டியது, நம்ம சப்ளையும் செய்ய வேண்டியிருக்குது. இப்போ நம்ம தான் கடைசியாக உட்காந்து சாப்பிட போகிறோம். நமக்காக வேண்டி தான் புதுதில் அவங்க வந்து சாப்பாடை வாங்குறாங்க. சாப்பாடை டேஸ்ட் பார்க்க எப்படி இருக்கு? Alhamdulillah. ஓகே, எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் மக்கள் எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு போயிட்டாங்க. இந்த இஃப்தார் நிகழ்ச்சியுடைய ஸ்பான்சர் பெனின்சுலா கம்பெனி அவங்களுடைய ஸ்டாஃப் தான். இப்படி அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து கலந்து கொண்டாங்க. நோம்பு நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அதாவது நம்ம திருப்தியாக எல்லாம் சாப்பிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம தமிழ் மக்கள் தான் வருவாங்கன்னு பார்த்தோம். பர்மாக்காரங்க, பாகிஸ்தான்காரங்க, பலதரப்பட்ட மக்களும் இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக வந்திருந்தாங்க. இஃப்தார் நிகழ்ச்சி உண்மையிலேயே ரொம்ப
அருமையாக இருந்துச்சு. நிறைய மக்களை சந்தித்தோம். இதில் என்ன சிறப்புன்னா இலங்கை நம்ம தமிழ் மக்களும் வந்திருந்தாங்க. அதான் ரொம்ப பியூட்டி. இப்போ தான் உட்காந்து சாப்பிட வந்திருக்கிறோம். மசாலா சாப்பாடு எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. பஸ்பமாக கறிலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. உண்மையிலே ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த பிரியாணி சாப்பிட்ருக்கோம். உணவகங்களுக்கு வந்து நிறுவனராக இருந்து பெருங்காலம் பிரச்சாரத்துலேருந்து இருக்கிறாங்க. சரி 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 ஓகே. பிரியாணி பெண்ணியங்க வாங்க சோப் சோப்கின அல்லாய்மா. ஓகே பாருங்கள், அந்த சின்ன தாய் பிள்ளைகள் கூட அந்த பிரியாணியை விரும்பி சாப்பிட்றாங்க. ஓகே ஓகே பை பாய். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க என்ன அழகா மார்க்க இதோட இருக்குது பிள்ளைகள். வந்து பாகிஸ்தான்காரங்க தாய்க்காரங்க. How is the biryani? Tamil biryani. Perfect. Mashallah. Alhamdulillah. Perfect. Very good taste. Mutton also in good quantity. Everybody like. விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம தமிழ் சாப்பாடை. இவர் வந்து தாய்க்காரரு. உங்ககிட்டயும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். How is the biryani? Yeah, very good biryani also. Because last night I need to buy some biryani from biryani shop. And in iftar I will take. But alhamdulillah today I will come and I have seen that very nice biryani. Yeah, I like it. I like so much. Have you ever eat Indian biryani? Are you ever? Yes. I tried. You like? Yes. Buhari, he is making for that Thai Yeah. YouTube. Yes, Thai Tamil going very good. Yes. Also today he is making very good program also, Mr. Buhari. Good. Thank you very much, Buhari. நல்லா எடுத்துருக்கீங்க. Super Buhari. Thank you. Yes. And thank you very much for invitation me here. Okay. And inshallah I will go to Bangkok Mosque to pray that Qiyamul Layl inshallah together. Yeah, assalamu alaikum. மக்களை பார்த்துருப்பீங்க இந்த ஹாரூன் பள்ளியில் இஃப்தார் நிகழ்ச்சி. அதுலேயும் நம்ம தமிழ் பிரியாணி. தாய்லாந்தில் தஞ்சாவூர் மக்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம். அவ்வளவுமே தமிழ் மக்கள் தான். பலதரப்பட்ட மக்களும் வந்திருந்தாங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தாய் தமிழோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.